எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. யூ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இல்லை டாக்டர், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். என்னால் நைட்டு தூங்கவே முடியல. ராத்திரியெல்லாம் முழிச்சிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ், எக்ஸசைசஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வேறு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்குறேன். இது என்னம்மா, எனக்கு புது லேப்டாப்னு லிஸ்ட்டில் போட்டிருக்க? நீ தான் எடி சொன்ன ரொம்ப ஹேங் ஆகிட்டே இருக்குன்னு. பட்டன்லாம் வேறு பிஞ்சு தொங்குது. சான்ஸே இல்லைம்மா. நான் காசுக்கு எங்கே போவேன்? ட்ரை பண்ணி பார்க்கலாண்டி. அவங்களும் கேன்சர்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நான் அதே முன்ன நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்த உங்கள் அப்பா போய் சேர்ந்துட்டார். 2 மாதம் மெடிசின்ஸ் நிறுத்தி பார்க்கலாமே என்னதான் ஆகுதுன்னு. இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறத நிறுத்தவே மாட்டியா? இப்போ எதுக்கு புது லேப்டாப்? எல்லாம் இருக்கிறதே போதும். It's your birthday, it's your birthday, let us sing, happy birthday wishes, just for you, God bless you. என்ன இது? நீ தான் உன் பர்த்டேக்கு ஒன்று பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். அவன் என்கிட்ட வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னான். சரி, ஒன்றும் இல்லாததுக்கு இதுவாது இருக்கட்டுமேன்னு நினச்சேன். Times I wish I could turn back time, impossible as it may seem, that Ma, I wish I could இங்க பாரு, மானம் போகுது. go back, baby. இந்தா இதை அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். என்ன வருஷத்துக்கு வருஷம் கிஃப்ட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது? டேட் பண்ணலாமான்னு கேட்டான். நீ ஒத்துக்கலை. கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒத்த கால நின்னா. அதுக்கும் மாட்டேன்ட்டேன். ஒருத்தர் சும்மா எவ்வளோ நாள் தான் பின்னாலேயே சுற்றுவான். அப்படி என்ன தான் இருக்கும் என்கிட்ட? சில ஃபிகர் அந்த மாதிரி தான். முழுசு பார்க்குற வரைக்கும் ஆசை போகாது. What the hell is the problem? What, man? ஏய், யாராவது போலீஸை கூப்பிடுறதுக்குள்ள அவனை நிறுத்த சொல்லு. விட்ரி, காமெடியா இருக்கு. The way. ஏய், நீ கீழே போய் கூட்டிட்டு வா. சான்ஸே இல்லை. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. விடு, வசதியான பையன், எதுனாலும் சமாளிச்சுப்பான். जब सुनीता साहब सारा बानू को इम्प्रेस
பாக்கியமணி இல்லாம என்னால இருக்க முடியாது. யூ மீன் எவ்ரிதிங் டு மீ. தயவு செஞ்சு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லாத. நான் ரேஷ்மாவை லவ் பண்ணுறேன். டாபிக் ஓவர். ஓகே? என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு? நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிற. நோ டச்சிங், நோ செக்ஸ். அப்போ அந்த ரேஷ்மா கூட செக்ஸ், கிஸ் எல்லாம் நடந்துச்சா? ப்ளீஸ் ப்ளீஸ் தருண், என்னை விட்டு போகாத. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இது செக்ஸ் இதெல்லாம் சாரி, ஃபோனில் வாய்ஸ் நல்லா இருந்துச்சேன்னு வந்தேன். பட் நேரில் எனக்கு ஆள் செம்மையாக இருக்கணும். உனக்கு இந்த சிம்பு, தனுஷ் யாராச்சும் தெரியுமா? ஃபுல் மட்டையில் தான் வருவேன். நீ தான் வாங்கி தரணும். என்ன சொல்லு. வந்ததுலேருந்து பேசாமையே இருக்கே. ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லு ப்ளீஸ். என் பேர் பிரபு. நான் பாய் பிரபு. அப்பா இல்லைப்பா, நிக்கில் வீட்டில் ப்ராஜெக்ட் ஒர்க். டேய், கஷ்டப்பட்டு இன்னைக்கு உனக்கு அந்த லேக்காவை பப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். என்ன சொன்னியோ தெரில, அலரிச்சிட்டு ஓட்டா. என்னடா சொன்னேன்? இதோட 10வது வாட்டி உன்னை டிஸ்கோவில் பார்க்குறேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்த கூட போகிறேன். யாராவது ஒருத்தர் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணலான்னு கேட்டேன். அது தப்பா? எப்படிடா இவனுக்கு ஃபிகர் செட் ஆகும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இவங்க அப்பாவே ஊர் சைட்லேருந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மாமா சாப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு உன் காலடியிலே கிடக்கும். அதான் உனக்கு சரியா வரும். டேய், எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்காமையாடா இருப்பா? சான்ஸே இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா சொன்ன ஜட்டி, அப்பா சொன்ன ஸ்கூல், அப்பா சொன்ன குரூப், அப்பா சொன்ன காலேஜ், அப்பா வாங்கி கொடுத்த வேலை. இப்போ பொண்ணு மட்டும் தானே வருமா? அப்பா தான். டேய், கிண்டல் பண்ணுறீங்களா? மச்சான், ஒரு வாட்டி 2 வாட்டினா கேட்கலாம். இதே புலம்பிட்டு இருந்தானா? எனக்குன்னு ஒரு தேவதை வருவா. நாங்கள் லவ் பண்ணுவோம். 7 ஜென்மத்துக்கு சேர்ந்தே இருப்போம். ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? இவ்வளோ நாளாக உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்னடா பண்ற? லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கு பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பொண்ணு கிடைக்கல, பூ தான் கிடைச்சது. என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம்னு தாக்கிடுவேன். கக்கூஸ் வருதுடா. எத்தனை வாட்டிமா சொல்றது எனக்கு கல்யாணம் வேணான்னு? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு மொக்க பையனுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? ச்சே, ஐ லவ்ட் ஹிம். ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதே. பையன் வீட்டில இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வரதா உங்கள் அப்பா உன்கிட்ட சொல்ல சொன்னார். ஏ லூசு, என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அதான் இப்போ சொல்கிறேன்ல. சோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரைட்? யா. நான் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லலாம்ல. எதுக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு என்னை தள்ளி விடுறீங்க? இதோட 6 மாதம் ஆச்சு. பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். எப்போ கடைசியாக உன்னை கண்ணாடியில் பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதில்ல. எப்போ ரூம்குள்ளே கதவை அடைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வலிக்குது உன்னை இப்படி பார்க்குறதுக்கு.
ச்சே, இந்த உலகத்துல எதுவுமே இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு வருத்து இல்லடி. எனக்கு கேன்சர். எவ்வளவோ வலியை தாங்கிட்டு இருக்கேன். இந்த வலியையும் சேர்த்து சமாளிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா இந்த கேன்சர் சீக்கிரமாவே என்னை கொன்னுடும். உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ரைட்? ஓகே, பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் கேர் எனிமோர். தயவு செஞ்சு ஏதோ இப்பவே சாவற மாதிரி மட்டும் பேசாத. ஆமா ஆமா, சும்மா பேசாதடி. இந்த கேன்சர்ல ஒரு நாள் நான் போயிடுவேன். அப்போ தெரியும் உனக்கு என் வேல்யூ. ஐ ஹேட் யூ அனுஜா. கேன்சர்னு என்ன பிளாக்மெயில் பண்றல? பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். நான் போறதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆகிறத பார்க்கணும். அதை பத்தி பேசுறது நிறுத்துறியா? ஃபைன், உங்களுக்கு ஒரு கழுதை கிடைச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? டாடா மோட்டர்ஸ் ஸ்டார்டிங் அட் 327. டேய் மச்சான், 0.4. எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காரா. என்கிட்ட கேட்டார், நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? 4,000 minus 2,000 plus 0.25 plus 2. பாவி, கடைசியில் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? பொண்ணு எந்த ஊரு? மதுரையா தூத்துக்குடியா? சரி, பொத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் உன் கூட இருக்கிறதுக்காவது ஒரு பொண்ணு இருக்கும். எங்கள் அப்பா என்ன நயன்தாரா மாதிரியா பொண்ணு பார்த்துருக்க போகிறாரு. ஏதோ முனியாமல் தான் வரப்போகுது. என் பையன் பிரபு. என் பொண்ணு மனோஜா. என் பையன் ரொம்ப நல்ல பையன். என் பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ ஸோ உங்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்குனீங்க? ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு இந்த கீர்த்திலால் ஷாப் தெரியும் இல்லையா? இருங்க, சரியா கேட்கல. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இது பியோர் டைமண்ட் செட்டு. நான் கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். உங்கள் வேஷ்டி கூட ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே வாங்கினீங்க? சாரி. பரவாயில்ல. டேய், அட பாவி, ஏதோ பட்டிக்காடா இருக்கும்னு பார்த்தா உங்க அப்பா உனக்கு செம்ம ஃபிகர் தண்டை பார்த்துருக்காரு. ஹே மனு, இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மீட் பண்ணுறியா? ஹலோ. சாரி, கொஞ்சம் டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மச்சான். ம், டேய் வாடா. எனக்கு அவனை பிடிக்கல. ரொம்ப சுமாராக இருக்கான். ஏதோ காமிக்ஸில் வர மாதிரி. வேற யாராவது பெட்டராக பிடிச்சிருக்கலாம்ல. எங்கள் அம்மாக்காக கல்யாணம் பண்ணுறேன். அவள் சந்தோஷமாக இருக்கா, போதும்.
ஏனோ மௌனம் இந்த ராகம் என் சோகம் தாளமே புரியல பாவமே உணரல ஏனோ மௌனம் இந்த ராகம் என் சோகம் உனக்கு எங்கே தூங்கணும்? பெட்டில் தூங்குறியா ஹாலில் தூங்குறியா? பெட்டில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ரைட். ஹே, நீ எங்கே போகிற? ரொம்ப டயர்டாக இருக்கேன், காலையில் பார்க்குறேன். பட் ஃபர்ஸ்ட் நைட் என்ன இது? நமக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த மொமெண்ட்க்கு நான் எவ்வளோ கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் பேசலாம், அப்புறம் மெதுவா இன்னொரு வாட்டி எனக்கு தொட்ட கொன்னே போட்டுருவேன். எனக்கு புரியல. ஹேய், என்னை சாவடிக்காத, நான் தூங்கணும். Can you leave me alone? வசந்த காலம் இனி வருமே இனி வருமே. ஓகே, காலையில் சரியாயிடுவா. இனி நீ என் சொந்தம் என் தயக்கம் போன் மூச்சாக நாம் ஒன்றாக நம்ம துவங்கிடுவோம். ஓஎம்ஆர்ல ஃப்ளைட். ஓ வண்டர்ஃபுல். டேய் என்ன பார்த்துட்டு இருக்க? நல்லா இருமா.
நான் சொல்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலடா. அவள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தெரியல. ஏய், முதல்ல அப்படி தாண்டா இருக்கும், போக போக சரியாயிடும். நீ லொத்த, அவ பாஷ், கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். ட்ரை பண்ணு, சில அட்டெம்ப் பண்ணிப்பாரு. பேசாமல் வீட்டுக்கு போ. டின்னர் போகலாமான்னு டீசெண்டாக கேளு. ஒரு வேளை அவன் நோன்னு சொன்னா முட்டி போட்டு கீழே உட்காந்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சு. அவள் ஒத்துக்கிற வரைக்கும் விடாத. புது பைக் மச்சான். டின்னர் போகலாம், வரியா? எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. நோ. என்ன மிஞ்சி போனால் 2 hours ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணு. எப்படியோ நீ சாப்பிடணும்ல. ப்ளீஸ். ஏய், இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாத. பார்க்கவே அசிங்கமா இருக்கு. டிஸ்டர்ப்ஸ் மீ so much. வா, வந்து தொலைறேன். என்ன பாட்டு இது? ஏதாவது தமிழ் பாட்டு போடேன். Because I'm happy, clap along if you feel like a room without a roof. Covers of the Eagles, ABBA, Elvis, Paul Simon and Art Garfunkel, Michael Jackson. There's one I know for sure tomorrow evening at 7 p.m. and Yes, ma'am. Get me a Baggio salad with extra dressing and no ham, and a steak with baked potatoes. Please make sure to tell the chef that it has to be well done. And get me some brown sauce in a separate bowl, okay? And I'd like to have some white wine. Cabernet Vintage 2007. Yes, ma'am. Sure. And you, sir? Sir? Huh? Wait. 1 second. This one as per the Asparagus gazpacho is a soup, sir. Yes? For the main course? this one Rambala Rumba. That is a sauce, sir. What would you like with it? Some bread? No bread. I hate bread. Some rice? It won't go well with rice, sir. Is there sambar rice? Sir? Sambar rice, man. No, sir. Tamarind rice, tomato rice, anything? Sorry, sir. This is an Italian restaurant. We don't serve South Indian food.
இது இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல் தானே? எஸ் சார். இந்தியாவில் இருக்கிற ஹோட்டலில் இந்தியன் ஃபுட் கொடுக்க மாட்டீங்களா? ஜோக் அடிக்காமல் உள்ளே போய் ஏதாவது இந்தியன் ஃபுட் எடுத்துகிட்டு வா. I'll try சார். நான் கிளம்புறேன். பாய். ஏய், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? எனக்கு பிடிச்சதை கேட்குறது பெரிய தப்பா? ஹே மனோஜா. ஹாய். When did you get back from London? Last month. What's happening? I heard you got married. Is this? I am her husband. Sorry, sir. We cannot bring you the sambar rice from the other restaurant. It's against our hotel policy. This is a pure Italian restaurant. May I suggest you a pizza? I'm sorry. I'm Manas. Nice meeting you, man. You got a great girl. Romba nice person. Take care of her, okay? Okay, Manoja. I'll leave you two alone. Hope to see you later, okay? Bye. Bye. யார் அவன்? அந்த மானஸ்? என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். என்னது? ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டா? உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 4 இல்லைன்னா 5. எது கேட்குற? 4-5? அடி பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட சொல்லலை? இது என்ன பெரிய விஷயம்? நீ என்ன சன்னியாசியாவா இருந்த? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லையா? இல்லை, எல்லாமே என் வைஃபுக்கு தான் சேர்த்து வச்சிருந்தேன். Hi, Manoja. Hi. How are you? I'm good. So how are you? Great. Sheetal, this is Manoja. Lovely to meet you, Sheetal. Have a nice evening, You too. guys. Okay then, bye. Bye. இவன் யாரு? பார்க்க பக்கி மாதிரி இருக்கான். God. ஸ்கூல்ல அவன் என்னோட சீனியர். கொஞ்ச நாள் நாங்க டேட் பண்ணிட்டு இருந்தோம். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ஒரே இடத்துக்கு வராங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போதானே தெரியுது நீ யாருன்னு. இங்க பாரு, எனக்கு உன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். கூட வரதுனா வா, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் டேட்னா என்ன? எவ்வளோ தூரம் போவீங்க? என்னதான் லிமிட்டு? சொல்லு. கிஸ் மட்டுமா, இல்லை கட்டி பிடிக்கிறது, உரசிக்கிறது, அந்த மாதிரியா? இல்லை எல்லாமே வா? Stop it, you indecent rascal. இப்படி பெரிய பிஸ்தா மாதிரி பேசுன, வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவேன். நீ என்னடா இறக்கி விடுறது? நானே போறேன். ஏய், ஓவர் ரியாக்ட் பண்ணாதடி. மரியாதை காருக்குள்ள வந்து உட்காரு. கொய் எடுக்கறியா இல்ல? உள்ள போய் உட்காரு. டிராஃபிக் ஜாம் ஆகுது. போ. ஏய், என்ன சொல்ல போறே இல்லையா? எனக்கு தெரிஞ்சாகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லுடி. பாரு, சொல்லு. எல்லாரும் சாப்பிட்ட மிச்சம் வச்சுட்டு போனதை சாப்பிட்றதுக்கு நான் ஒன்றும் மடையா இல்லை. ஹலோ மானஸ், எங்க இருக்க? Can you come and pick me up? இவன் என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. அடி பாவி, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? அடி CPR call.
என் முன்னாடி அவனுக்கு ஃபோன் பண்ற. எங்கே போகிறது? உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணவா? தேவையில்லை. வீட்டுக்கு போனால் அப்புறம் என் அப்பா அம்மா ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் உன் பிளேஸில் தங்கிக்கலாமா? ஓகே, நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துரு. நான் இருக்கேம்மா, லைஃப் ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிறேன். ப்ளீஸ்மா அழாத. என் ஹார்ட்டில் ஓட்டு போட்ட மாதிரி வலிக்குது. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன். ஒரே ஒரு சிரிப்பு, எனக்கு அது போதும்மா. எஸ் எஸ் பெட்டரா இருக்கு. என்னாச்சு? டேய், அவளை கொல்ல போறியா? சார், நம்ம ஒரே பெட்ல இருப்போம்னு நினைச்சாரு. கையும் களவமா பிடிச்சு 2 பேரையும் கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. வாட்? அவனை வெளியே போ சொல்லு, இல்ல நான் அவனை கொன்னுடுவேன். ப்ளீஸ், நீங்கள் 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் வெளியே போங்கடா. வா, வெளியில் போகலாம். இங்கே இருக்க அவளுக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன ப்ராப்ளம்? ரொம்ப பர்சனல்னால் விட்டுரு. பட் எனக்கு அவளை நல்லா தெரியும். ஐ கேன் ஹெல்ப். நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே? யா. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? ஓகே. நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஃபுல்லாக... ஓ, ஓகே ஓகே, இப்போ எனக்கு புரியுது. நான் அவள் கூட செக்ஸ் வச்சுருந்தேனான்னு கேட்குறியா? ஒரு மாதிரி. ஹே, சத்தியமாக இல்லை. அவள் அந்த டைப்பே கிடையாது. சில கேர்ள்ஸ்க்கு செக்ஸ்னால் பிரச்சனை இல்லை. பட் மனோஜா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவள் எப்போவுமே சொல்லுவாள், எப்போ ஒருத்தன் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாளோ அப்போ தான் அந்த அளவுக்கு போவேன்னு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வரணும், பைத்தியக்காரத்தனமாக லவ் வரணும், அவளோட ஹார்ட்டில் ஒவ்வொரு பீட்டும் அவனுக்காக துடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக்ஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தா. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப கேவலம். அவளோட ஹஸ்பண்டா எல்லாரை விட நீ தான் அவளை முழுசாக நம்பணும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஷீ இஸ் வெரி டெலிகேட் மேன்.
அவளுக்கு மரியாதை கொடு. மனசு ஃபுல்லாக அவளை லவ் பண்ணு. ஹேண்டில் பண்ணுறதே ஒரு டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணு. ம், இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் விலகி விலகி போகிறா. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ. அவள் எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். காலையிலேயே அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. டோன்ட் வரி, ஜஸ்ட் கால் ஹர். ஏய், எங்கே இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஹே, இது சின்ன இஷ்யூ. தயவு செஞ்சு பெருசு பண்ணாத. ஆமாம், கத்தி எடுத்துக்கிட்டு நடு ராத்திரியில் என்னை கொல்ல வரது வந்து சின்ன இஷ்யூ. எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமாக இருக்கு. நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க்காக 1 வீக் கோயம்புத்தூர் போகிறேன். பாய். அடடே, வாங்க மாப்ள, வாங்க வாங்க. ஏ மனோ, மனோ, இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வேளை அவங்க வந்தா?
எக்ஸ்கியூஸ் மீ. How are you? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். I don't have words to explain how sorry I feel. அந்த ரேஷ்மா என்னை கட் பண்ணிட்டு இன்னொருத்த கூட போயிட்டா. இந்த 6 மாசமா ஐம் இன் பியோர் ஹெல். உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? ச்சே, அந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ இட்ஸ் டூ லேட். Will you dance with me? என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு கிறுக்குன்னு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஓகே மனோ, நம்ம திருப்பியும் புதுசாக ஆரம்பிக்கலாம். இந்த டைம் எல்லாமே கரெக்டாக வரும். நான் கிளம்புனா. ஹே, என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? எனக்கு தெரியல. I'll see you later. Bye. தப்பாக நினைக்காத பிரபு. மேபி அவனும் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். திருப்பியும் தப்பாக நினைக்காத. அவள் ஒன்றும் அங்கே ரொம்ப நேரம் தங்கலையே. நீ வந்த உடனே அவளும் வந்துட்டால. நீதான் என் இசை தேயாதே என் நிலவே சாயாதே என் மலரே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் மனம் காயப்படும். 1000 காலத்து பயிரா காலம்தான் பதில் சொல்லும். ஓர் மாலை நேரத்து மயக்கமா உன்னை நான் இழந்தேன். இருளில் தெரியும் வெளிச்சமாய் உன்னுள்ளே நான் இருந்தேன்.
நான் பார்த்துக்கிறேன். வேணா, நான் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? நானே பார்த்துக்கிறேன். நீ தூங்கி நான் பார்க்கவே இல்லை. போ. நீ தூங்குமா, அதான் முக்கியம். கதவை லாக் பண்ணாத. ஒளிஞ்சிருந்து பார்க்குறியா? நாத்தம் இங்கேயே குடலை பிடுங்குது. பார்த்தேன்னு வச்சுக்க, 10 நாள் எந்திரிச்சிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னோட ஃபேவரட். எப்படி? தப்பாக நினைக்காத. உங்கள் அப்பா, அம்மா, மானஸ், அப்புறம் தருண் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏய், என்னாச்சு? கல்யாணம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் கரெக்டாக சிக்கன் குனியா கொடுத்துட்டேன். ஷிட், விடு. ஆஃபீஸில் லீவ் சொல்லிடுறேன். நான் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு? புரியல. நான் உன்னை என் மனசு முழுக்க லவ்வோட பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ என்ன பார்த்துக்கிறது சும்மா ஒரு நன்றி கடன். இது எருமாடுமா, தன்னால் பார்த்துக்கோ. சும்மா வேணுன்னே கவலைப்படாத, ஓகே? $0, டோலோ 650, பேன் 40, நீரோபியன் எல்லாம் ஞாபகம் இருக்கு. பை. Happy New Year. Happy New Year. நாளைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. தெரியும். அப்புறம் ஏன் நீ அதை பற்றி எதுவும் பேசலை? அதை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். வெல், அதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். பட் அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோன்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன். ஓகே, நான் ஏதாவது மெனு சமைச்சு வைக்கிறேன். நீ போய் கெஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா. டேய், ஃபைனலாக கல்யாணத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கிரேட் மச்சான், சூப்பர். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே போதும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. டேய் முட்டாள், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி யாரையும் வர வேணான்னு சொல்லு. வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேடா. நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும். ஆனால் அவகிட்ட சொல்லிடாத, அவள் சமைக்கட்டும். நீ டைனிங் டேபிள் நிறைய கேண்டில்லாம் ஏற்றி வை. அவளுக்கு ஒயின்னா பிடிக்கும்ல, நிறைய வாங்கிக்கோ. அவள் குடிக்க குடிக்க நீ ஒயின் ஊற்றிட்டே இரு. கிளாஸ் எம்டியாகவே இருக்கக்கூடாது. நீ பேர் ஏற்றிக்கோ. அவள் பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகட்டும். கரெக்டாக ஒரு டைம் வரும், அப்போ உன் கூட டான்ஸ் ஆட கூப்பிடு. அப்படியே நைஸாக பெட்டு கூப்பிட்டு போயிடு. நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்.
ஏன் யாருமே வரல? தெரியல. யாருக்கும் வர இஷ்டம் இல்லை போல இருக்கு. என் கூட ஐ மீன் will you dance with me? ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி. ஆஃப்டர் ஆல் நான் உன் ஹஸ்பண்ட். எனக்கு உன் கூட டான்ஸ் ஆடின மாதிரி இருக்கு. நான் பெருசாக ஒன்றும் கேட்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு டான்ஸ் ப்ளீஸ். அப்படி இப்படி அப்படி திருப்பி இப்படி சுற்றணும். உனக்கு டான்ஸ் ஆட வராதா? மனோ ப்ளீஸ் எனக்கு கற்றுக்கொடு. எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னோட இருப்புறம் கரம் சேர தள்ளாதே வலம் இடும் இடம் மாற
கதா தர ப்ளீஸ், கதா தர. உனக்கு என்ன வேணும்? நமக்குள்ள எல்லாமே நடக்கணும். இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்கணும். என் கூட படுத்தேன்னா நீ சந்தோஷமாயிடுவ, ரைட்? ஏன் நம்ம மற்ற கபிள்ஸ் மாதிரி இருக்க கூடாது? எனக்கு தூங்கணும். எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு உன் பெட்ல உன் கூட தான் படுப்பேன். என்னாலும் சரி. சரி, நீ தூங்கு. நான் நெக்ஸ்ட் ரூமுக்கு போறேன். ஏய், மரியாதையா வந்து பக்கத்துல படு. நான் உன் புருஷன். நம்ம இன்னைக்கு ஒரே பெட்ல தூங்குறோம். புரியுதா? வா. எத்தனை வருஷம் தாங்கிறது? இந்தா, ஃபீல் பண்ணு. உன் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணு. என் லவ் ஃபீல் பண்ணு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது. இல்ல, இன்னைக்கு நீ ஒரு நல்ல வைஃபா இருக்க போற. பேசாம படு. பண்ணி தொலைக்காத. ஏதோ ஆல்கோஹால். ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. இத பார், அப்புறம் நானே என்ன கொண்டுக்குவேன். ஏய், ப்ளீஸ். நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். இவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? பொண்ணுக்கு எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை, வேணாங்க. ஒரு வாரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். விட்டால் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். மினிஸ்டர் கையை காலை பிடிச்சி இப்படி 2 பேரும் வாயை மூடிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இது உண்மையிலே சூசைட் அட்டம்ப்டா இல்லை 2 பேரும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணீங்களா? ஏமா, உங்கள் பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. என்னங்க இது? பிரச்சனையை விட்டுட்டு வேற ஏதோ பேசுறீங்க. எங்கள் பொண்ணு சூசைட் பண்ண போகிற அளவுக்கு உங்கள் பையன் என்ன கொடுமை பண்ணான்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும். கொடுமை பண்ணுற அளவுக்கு எங்கள் பையனை நாங்கள் வளர்க்கலைங்க. அவனுக்கு குடிக்கிற பழக்கம் கூட கிடையாது. உங்கள் பொண்ணு தான் கற்றுக் கொடுத்துட்டு என்னவோ. பார்த்து பேசுங்க, இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு இல்லைனாலும் பரவாயில்ல. சரி, நல்லா குடும்பமாவது இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி
இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டீங்க. சரியான மானம். கண்டிப்பாக ஜீவனாம்சம் எதுவும் வேணாமா? சொல்லுங்க, ஒரு 2 கோடி வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். டிவோர்ஸ் நான் ஜட்ஜி 6 மாதம் டைம் கொடுப்பார் சார். அதுக்குள்ளே இவங்க டிவோர்ஸ் வேணாம், ஒத்துமையாக இருக்குன்னு முடிவெடுத்தா மாற்றிக்கலாம். அதெல்லாம் வேணாம். என்ன ஆனாலும் அந்த அடங்காப்பட எங்களுக்கு தேவையில்லை. பார்த்து பார்த்து பண்ணதுக்கு எங்களுக்கு தேவைதான். டேய், கையெழுத்து போட்டு கொடுத்து விடுறா. என்னடா அப்பா, தப்பு என் மேலே தான்ப்பா. என்ன பண்ண? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 10,000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக கை எடுத்துக்கிறதா? அதுவும் இல்லாம எங்க முன்னாலே உன்னை அந்த அடி அடிச்சு உன் உடம்புல நல்ல ரத்தம் தானே ஓடுது. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த. நான் நினைச்சேன்னா அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். கையெழுத்து போட்டு இன்னும் 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு விட ரத்தி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா இவ்வளோ சொல்கிறாருல, போடுப்பா. என்ன கொடுமைடா இது? அவன் நெஞ்சே நிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டு வீட்டை விட்டு துரத்துறா. நீங்க ஒரு பெத்து வச்சிருக்க. டேய், சோறு சாப்பிடே இல்ல பிய திங்கறியாடா? அவதான் அவன் கூட வைக்க முடியாது பேப்பர் அனுப்பிச்சிருக்கல, உனக்கு உரைக்கலையா? அப்படி என்ன வசி பண்ணி வச்சிருக்க அவன? இல்லப்பா, நான் தான். இந்த மாதிரி ஒரு ஆக்க கட்டு பூவை போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. Bye, Tarun. I'll see you in the evening. Okay, Mano. மனோ, டிவோர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய இஷ்யூ. இன்னும் கூட டைம் இருக்கு. முதல்ல உட்காரு. ஓப்பனா என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கொஞ்சமாவது மதிக்கிறியாடி எங்களா? எத்தனை வாட்டி கேட்கறது? அப்படி என்ன பண்ணிட்டான் அவன்? அடிச்ச மாதிரியும் தெரியல. அப்படி திட்டிருந்தா அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறதா? இன்னைக்கு நீ சொல்லாம இங்கிருந்து போக விட மாட்டேன். ஒரு அம்மாவா நான் எப்படி கேட்கறது? 2 பேரும் குடிச்சிருக்கீங்க. என்ன வேற மாதிரி ஏதாவது செக்ஸ் வேணும்னு கேட்டானா? தாங்கள் அழைத்த எண் தற்பொழுது உபயோகத்தில் இல்லை. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஏய் மிஸ்டர், இப்படிலாம் பண்ணி நான் மனோஜா போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். Hello, security. மனோ, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது கேளு. மனோ, ப்ளீஸ்.
மனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? என்னம்மா உங்களுக்குள்ளே ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்லை சார், கொஞ்சம் குயிக்காக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கோர்ட் உங்களுக்கு கொடுத்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒருத்தராக கேட்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். மனு ஒரு 2 நிமிஷம் வெளியே வா. என்னம்மா? குயிக்காக முடிங்க சார் ப்ளீஸ். மனு சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். உன் காலில் விழுந்து கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. என்னம்மா? சார் இது கோர்ட் ரூமா இல்லை ட்ராமா தியேட்டரா? சீக்கிரம் முடிங்க. இல்லைம்மா, அவன் சைக்கோ சார், அதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்குறேன். அவனும் ஒத்துக்கிட்டு தான் சைன் போட்டிருக்கான். இங்கே வந்து வேணும்னு நடிக்கிறான். மனு ப்ளீஸ். இந்த பார் தம்பி, எதுவாக இருந்தாலும் வெளியிலே பேசியிருக்கணும். இங்கே வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கூடாது. என்னம்மா, உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த டிவோர்ஸில் உனக்கு சம்மதமா? சம்மதம் சார். இங்கே ஒரு சைன் போடு. மனு ஐ ரியலி லவ் யூ. ப்ளீஸ், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் ஒரு முட்டாள், குருட்டு புத்தி. நான் வளர்ந்த விதம் அப்படி. எங்கள் அப்பா என்ன, நான் பொண்ணுங்க கூட பழகினதே கிடையாது. படித்தது பாய்ஸ் ஸ்கூல், போனது பாய்ஸ் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பசங்க. சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலைக்கு போவேன். பொண்ணுங்களெல்லாம் தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பொண்ணு வாசனே தெரிஞ்சது. இத்தனை வருஷமா ஏங்கி ஏங்கி செக்ஸ்ன்னு அழிஞ்சிட்டேன். அன்னைக்கு கூட குடிக்கலனா சத்தியமா ஒழுங்கா இருந்திருப்பேன். மனு ப்ளீஸ் மனு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. ப்ளீஸ் மனு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீ திட்டு, அடி, என்ன வேணாலும் பண்ணு. டிவோர்ஸ் மட்டும் வேணாம். எது நடந்தாலும் நான் பக்கத்துல கூட வரல. நம்ம வீட்டுக்கு கூட போவேனா. இன்னும் நல்லா யோசி. 6 மாசம் 6 வருஷம் எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்றேன். மனு. யோ நிறுத்தியா? 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உனக்கு எஞ்சறது கோட்டு தான் கிடைச்சதா? இல்லை சார், அவங்க கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், முடியல சார். ஜெயிலுக்கு கூட போனேன் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். ஷட் அப் யூ ராஸ்கல். எங்களுக்கு தான் வேலை நினச்சியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கோர்ட்டில் வச்சு முடிவு பண்ணலாம். எனக்கு இஷ்டம் இல்லை சார். நான் அவங்கள லவ் பண்ணுறேன் சார். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, அப்போ மேட்ரு கோர்ட்டில். டேய், நான் ஏற்கனவே சாகணும்னு ட்ரை பண்ணேன், தெரியும்ல? இப்போ நீ ஒத்துக்கிட்டு போகல, சத்தியமா வெளியில வந்து சூசைட் பண்ணிப்பேன். இந்த கோர்ட்டை விட்டு நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது.
ஒழுங்காக இருந்தால் ஏன்டா திட்டு வாங்க போகிற? ஆமாம், ஒரு ஆம்லெட் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அவன் என்ன அதை கூப்பிடு, இதை விட ஏதாவது கேட்குறேன். டேய் டேய் ஒரு ஆம்லெட்டை கொண்டு வாடா. டேய் பார்த்து பேசு, இல்ல பல்லு பேந்துரும். அவனை கூப்பிட்டா நீ ஏன்டா வர? நீ தான் அவனுக்கு மாமா வேலை பார்க்குறியா? ஏய், பாட்டில் ஆக போகுது, வந்து ஆர்டர் எடுத்துட்டு போடா. மச்சான், என்ன இன்னைக்கு இப்படி குடிக்கிற? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு மார்க்கமாகவே இருக்க. என்ன பிரச்சனை? இன்னைக்கு அந்த சனியனோட பிறந்த நாள். யாரு? இடு சொல்கிறா. அதான்டா, எங்கள் அப்பா ஒரு கழுசாடியை கட்டி வச்சான்ல, அப்பா டக்கரு, அந்த கிற்காச்சியை தான் சொல்கிறேன். மனோஜாவா? அட பாவி, அவ பர்த்டே எல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? என்ன பண்ணுறது, இதோ இங்கே அழுத்தமாக பதிஞ்சிருக்கு, ஏதோ ஆணி வச்சு அடித்த மாதிரி. எந்த ஆசிட் போட்டு கழுவினாலும் போக மாட்டேங்குது. இந்நேரம் அவள் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும்ல, அந்த தருண், மானஸ் எல்லாரோடையும். நீ ஏன்டா அதை நினச்சி பார்க்குற? நான் எங்கடா நினச்சி பார்க்குறேன், மூளை தானாக நினச்சிக்குது. என்னென்னவோ தோணுது. ஹாப்பி பர்த்டே பாடியிருப்பாங்க, கேக், அந்த தருண் மாமா பெருசாக ஏதாவது ப்ரெசன்ட் கொடுத்துருப்பான், அதுக்கு குழு குழுன்னு இருந்திருக்கும். அப்புறம் வில் யூ டான்ஸ் வித் மீன்னு கூப்பிட்டு இருப்பான். 2 பேரும் மேலே கீழே எல்லாம் அழுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. 2 பேருக்கும் ஏறி இருக்கும். வீட்டில் பெற்றவங்க முன்னாடி பண்ண முடியாதுல்ல, அப்படியே நைஸாக காருக்கு போய் ரெண்டும் சரக்க கொஞ்சம் இறக்கி அவளை மறக்க பார்க்கிறேன். யாரும் எல்லா கடையில் என் நாட்டிய ஆத்துறேன். என் மனச புயல் போல் அடிச்சு ஏன் நீ உசுப்ப ஏத்துற. காத்தாடி போல் இருக்க வேணும் ரொம்ப சுகமா, சும்மா இருந்த என்ன ஏன் கட்டி வச்சா இந்த அம்மா. காத்தாடி போல் இருக்க வேணும் ரொம்ப சுகமா, சும்மா இருந்த என்ன ஏன் கட்டி வச்சா இந்த அம்மா. அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ரொம்ப கலீஜ். மனோஜா சரோஜா தேவையில்லை எனக்கு. சரக்க கொஞ்சம் இறக்கி அவளை மறக்க பார்க்கிறேன். யாரும் எல்லா கடையில் என் நாட்டிய ஆத்துறேன். தத்தளிக்கும் மீன போல பித்து பிடிச்சு நான் வத்தி போனேன். வேறும் இல்ல வேறாரும் இல்ல, தனிமரமா இங்கே நான் நிற்கிறேனே. நீ நடமாடும் அப்பு கடை, உன்னாலதான் போச்சு வட. என் ஹாட்டில் ஓட்ட போட்ட, இப்போ ஆயிட்ட ஃபுல்லா மட்டை. மேட்ரிமோனி சைட்டுக்குள்ள மேட்டர் ஒன்றும் இல்ல இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ரொம்ப கலீஜ்.
மனோஜா சரோஜா தேவையில்லை எனக்கு. ஜன்மமடா முன்ஜாமி வாங்கி உஷாரா விடா. ஒரு மாலை நேரத்து மயக்கத்தினால் சாகும் வரை மரண தண்டனையா. என் வாழ்க்கையில ஆடி போட்டா இது IPL டோர்னமெண்டா. உள்காயப்படுத்தி போட்டா சந்தி சிரிக்கத்தான் வச்சு போட்டா. ஜாதகத்தை பார்த்து பார்த்து ராஜகம் பண்றாளுங்க. அரேஞ்சு மேரேஜ் ரொம்ப ரொம்ப கலீஜு. மனோஜா சரோஜா தேவையில்லை நமக்கு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்க சௌக்கியமே. மனித உணர்வு கொல்ல இது மனித காதல் அல்ல. எதுக்கிட்ட நிறுத்திட்ட? ஆடுறா, நல்லா ஆடு. இப்பெல்லாம் உடம்புல ரத்தமாக ஓடுது, சாராயம் தானே ஓடுது. ஏம்மா இங்கே வாம்மா, உன் பையர் வந்திருக்காரு. அப்படியே நெஞ்செல்லாம் குழு 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 குழுன்னு இருக்கு. சீக்கிரம் வா, சாமி தரிசனம் கொடுத்துருக்கு. வீட்டை விட்டு போய் 1 வாரம் ஆச்சு. இந்த பண்ணி எங்கெல்லாம் ஊர் மேய்ச்சிட்டு வருதோ. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், இது பிள்ளையா பிறந்திருக்கு. ஒரு பையனை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு பொண்ணு கரெக்டாக அமையும். இவனுக்கும் அமைஞ்சது. என்ன பண்ணானோ, நானும் கோபத்தில் பசங்கன்னு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அலையிறோம். சரியான நேரத்தில் இறக்கி விடலன்னா இப்படி தான். இவன் இப்படிலாம் ஆவன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு கையில் காலில் விழுந்தாலும் நான் சேர்த்து வச்சிருப்பேன். நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டப்பா, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. சரியாயிடும்பா. இந்த லவ் இதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? சரியாயிடு ராஜா. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் திரும்ப வருவான். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
சொன்ன வைக்கிறேன். ப்ரைம் லொக்கேஷன் சார். எல்லாம் இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பக்கத்தில் இல்லைன்ற கடையே கிடையாது. பார் இருக்கா? பார் இருக்கா? ஃபேமிலி ஏரியா சார். யோ, பார் இருக்கா இல்லையா? இல்லை சார். அப்போ இந்த ஃப்ளாட் டவுட் தான். அது இதெல்லாம் அப்படின்னா அதான்யா பொண்ணுங்க. இதெல்லாம் பக்கத்தில் வேணும்னு அவர் சொல்லவே இல்லையே. எனக்கு இல்லையா, வைஃப் கொண்டுடுவோம். ஃப்ளாட்டு உங்களுக்கு தானே? ஃப்ளாட் அவனுக்கு தான். ஆனால் நாங்கள் அப்பப்போ வருவோம் போவோம். சில சமயம் இங்கேயே தங்கினாலும் தங்குவோம். பார் இல்லை சார், ஆனால் பக்கத்தில் 3 டாஸ்மாக் கடை இருக்குது. ஃபேமிலி ஏரியான்னு சொன்னேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், டெனண்ட்டை கேட்டுக்கிறேன். வீடு பார்க்க வரோன்னு முதல்ல சொல்லியா? சொன்னாலாம் கேட்க மாட்டாளுங்க சார். ரெண்டு சரியான பஜாரிங்க. இதுங்களை துரத்த ஓனர் 2 வருஷமாக போராடுறாரு. என்ன மேடம், ஒரு 5 நிமிஷம். சார் சீக்கிரம் சார். இது எப்படி அதை கூப்பிடும்? அது வந்துச்சுன்னா ஏடாகுடமாயிடும். யோ, இதுக்கே எப்படின்னா எப்படி அவங்கள காலி பண்ண வைக்க போகிறேன்? ஓனர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் சார். எப்படியும் காலி பண்ணி தானே ஆகணும். இந்தா, இது என் பொண்ணு ரூம். வெளியில இருந்தே பாருங்க. எவ்வளோ நாளாச்சு பிரபு, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுப்பா. யோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவில்ல? சோறு தானே திங்கிற? என்ன ஆள் இல்லாத நேரமா பார்த்து கூட்டிட்டு வரியா? ஏமா, எதுக்கு இந்த கழுசரைங்களை உள்ள விட்ட? மேடம், நான் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் இவங்களை. என்னையா பெரிய ஓனர்? லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தெளிவா சொன்னேனே, வாடகை ஏத்தி தர முடியாது, 5 வருஷத்துக்கு வீட்டையும் காலி பண்ண முடியாதுன்னு. மண்டைய ஆட்டிட்டு போனோம். அதுக்கப்புறமும் ஆள் அமிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆழம் பாக்குறானா? என்னை பத்தி தெரியாது அவனுக்கு? மூஞ்சி முகரை எல்லாம் பேத்து ஜூஸ் வச்சு குடிச்சிருவேன். ஏய், முதல்ல நீங்க கிளம்புங்க. இங்க வீடு காலி இல்ல. மூஞ்சிங்களை பாரு, பன்னி கூட்டம் மாதிரி. போடா, யூ இன்டீசன்ட் ராஸ்கல். வந்துட்டான் நாக்கத்தும். ஹலோ தருண், நீனும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கியா? ரிங் எங்க? சீக்கிரம் கொடு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் எவ்வளோ நாளாக கேட்டேன், நீ ஒத்துக்கவே இல்லை. இப்போது திடீர்னு. இதோ பார், இதான் லாஸ்ட் சான்ஸ். ப்ரப்போஸ் பண்ணுறியா இல்லையா? வா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம், ஃப்ரீயாக, எந்த கண்டிஷனும் இல்லாமல். இந்த ஒரு வாரம் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், எதுக்குமே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஒரு வாரம் கழித்து எனக்கு எல்லாம் திருப்தியாக இருந்தால் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்?
மச்சான் இந்தா என் ஃபேஸ்புக் போ, அதில் காமினின்னு ஒரு பொண்ணு இருக்கும் பாரு, அதை நான் மீட் பண்ணோன்னு சொல்லு. யார் அது? ஃபிகர் மச்சான், 2 வருஷமாக என்னை விடாமல் துரத்துது. சரி, இப்போ எதுக்கு அதை கூப்பிடுற? சொல்கிறது சைடா. மனோ மனோ ஷுவர் இல்லை? என்னது? ஷுவராக இந்த வாட்டி அதுக்கு ஓகே இல்லை? எதுக்கு? கமான் மனோ. சார் பில். அம்மா, அவன் வீட்டுக்கு வந்தானே. யாரு? அதாம்மா, யாரடி? அந்த முட்டாள்மா. யாரடி? சொல்லி தொலை. அதாம்மா, அந்த ஏஜென்ட் கூட வந்துட்டு என்னை பார்த்த உடனே ஓடினானே. உன் புருஷனை சொல்றியா? அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவனை புருஷன் சொல்ற? சரி, அவனுக்கு என்ன இப்போ? அவன் மொபைல் நம்பர்லாம் வாங்கி வச்சிருப்பியே, எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஃபோன் பண்றதுக்கு. அவன் நம்பர் மாத்தவே இல்லடி, அதே நம்பர் தான். வேணுமா? சி, வாட் நான்சென்ஸ். எனக்கு எதுக்கு அந்த நாய் நம்பர்? அப்புறம் என்ன? இல்ல, ஒருவேளை அவன் ஃபோன் பண்ணா பேச்சு கூட சொல்லாத, இந்த மாதிரி முன்னார் போறேன், கிரீன் வேலி ஹோட்டல்ல தங்குறேன்னு. அவன் சைக்கோ, துரத்திட்டு பின்னாலேயே வந்தாலும் வருவான். சரிடி, நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்றேன்? அதாம்மா, புரிஞ்சதுல? ஓகே. பிரபு, எதுக்கு மூணார் போறோம்? இங்கேயே லவ் பண்ணலாம்ல? நல்லா சொல்லு. எவ்வளோ சொல்லியும் எங்களை வேற பிடிவாதமாக எடுத்துக்கிட்டான். நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? மனோ, சார், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரூம் ஃப்ரீயாக இல்லை, சாரி. மச்சா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது இங்கே ரூம் வேணும். எதுக்குடா? சொல்கிறேன், முதல்ல ரூம் வாங்கு. எங்களுக்கு இங்கே தான் ரூம் வேணும். வேணும்னா பணம் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ரூம் கொடுங்க. சாரி, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நவருங்க, மற்ற கெஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. யோ, என்ன பெரிய மாதிரி பேசுற? இப்போ ரூம் கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? ஏய், இவன் யார் தெரியுமா? இவங்க அப்பா யார் தெரியுமா? எனக்கு கவலை இல்லை, ப்ளீஸ் மூவ். சார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஏய், கிட்ட வந்தா பிரச்சனை ஆயிடும். படா. யோ, வெள்ளைக்காரனுக்கு ரூம் கொடுப்ப, இந்தியனுக்கு இல்லையா? இதுக்கு நீ வேற வேலை செஞ்சு போய்க்கலாம். மிஸ்டர், இவ்வளோ தான் லிமிட். போறீங்களா இல்லை நான் செக்யூரிட்டி கூப்பிடவா? டேய், ஒழுங்கா ரூம் கொடு, இல்லைன்னா நடக்கிறத வேற. வாட் இஸ் த ட்ரபிள் சார்? வை நாய்ஸ்? சார், ரூம் எல்லாம் கேட்க மாட்டாங்க சார், கலட்டா பண்ணுறாங்க. நகர் மேன், கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி அபவுட் ஹிம். ஐ எம் த சூப்பர்வைசர். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ரூம் வேணும் சார், அர்ஜென்ட். தலை போகிற பிரச்சனை. என்ன தலை போகிற பிரச்சனை? சார், என் எக்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்தன் கூட இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா, அது எனக்கு பார்க்கணும். உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்தங்க கூட இருக்கிறத நீங்கள் ஏன் பார்க்கணும்? சார், நான் அவளை விழுந்து விழுந்து லவ் பண்ணேன் சார். அவன் மதிக்காமல் போயிட்டா. இப்போ இன்னொருத்தன் கூட ஜாலி பண்ணுறதுக்கு வந்திருக்கா. அவன் முன்னால் நானும் எதுக்கும் குறைஞ்சி போகல. இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கேன்னு காமிக்கணும். எது அந்த பொண்ணா? ஆமாம். ஏன் இத்தனை வருஷ சர்வீஸில் இப்படி ஒருத்தர் ரூம் கேட்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் உங்கள் நோக்கம் புனிதமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். தேங்க்ஸ் சார். அப்படியே அவளுக்கு பக்கத்து ரூமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அவங்க கூட ஜாலியாக இருப்பா, நீங்கள் இவ கூட ஜாலியாக இருப்பீங்க.
ஏது என் ஹோட்டல் ஒரு brothel lodge மாதிரி ஆக்கிடுவீங்க போல இருக்கு. சார் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் தான் சார் புரியும். தம்பி, நான் என் பொண்டாட்டி குழந்தைங்க கூட சந்தோஷமா இருக்கேன். வாயை வச்சு கெடுத்துறாது. போய் அங்கே உட்கார். நான் என்ன செய்யறதுன்னு பார்க்குறேன். அட பாவி, இதுக்கு தான் எங்களை இழுத்துட்டு வந்தியா? ஆமாம் மச்சா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அப்படியே வெளியில் கிளம்பிட்டேன். என்ன செய்கிறோமோ அவ முன்னால் கெத்து காமிக்கணும். வா. டேய், கூட வந்தீங்க. ஐயோ மச்சான், வாயை திறக்காத. எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ரெஸ்டாரண்ட் போகலாம். ரெஸ்டாரண்ட்? நீங்கள் இங்கே இருங்கடா. லவ் பண்ணுறோமா பிரபு? இவங்க வந்தாங்க. மனோ, ஏன் நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி வருவோமா? அவனும் யார் கூடவோ வந்திருக்கான். விடு. வேணாம், எதுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்? வா, நம்ம வேற ஹோட்டல் போகலாம். என்ன உளர்ற? அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான். வா. இருந்திருந்து பிடிச்சிருக்கான் பாரு, கழுத மாதிரி. சரி, அவன் மூஞ்சிக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஹாய் மனோஜா. ஹாய். யார் இவங்க? என் எக்ஸ் ஒய்ஃப். பிரபு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நீ சொல்லவே இல்லை. சாரி காமினி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தப்பாக எடுத்துக்காத. இவன் அவளை மறக்கவே இல்லடா. கெத்து காமிக்கிறாடா, கெத்து. அவளை பார்க்கறதுக்குனே கிளம்பி வந்திருக்கான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல, அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஓ, தேங்க்ஸ். ரெண்டு பேரையும் பார்த்தா சரியா தானே இருக்கீங்க. எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுனீங்க? சாரி, நான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவேன். ஓகேவா? சொல்லுங்க, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுனீங்க? அது பெரிய கதை. லீவ் இட். நீ சொல்லு, எப்படி இருக்கு பிரபு கூட லைஃப்? பிரபு கூட லைஃபா? நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? இல்லை கல்யாணமும் ஆயிடுச்சா? சச்சா, நீங்கள் வேற. நான் அவன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. எனக்கு யாரையாவது தில்வாலி மாதிரி லவ் பண்ணணும்னு ஆசை. இவனை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்.
திடீர்னு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டான். சரின்னு அப்புறம் மூணார் கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கே வந்தால் எக்ஸ் ஒய்ஃப்னு உங்களை காட்டுறான். எனக்கு நான் தலையெழுத்தா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறவனை லவ் பண்ணணும்னு? என்ன சொல்கிற? என்ன இன்னும் லவ் பண்ணுறானா? ஐயோ, அவன் உங்களை பார்க்குறதுலே தெரியல. அப்படியே அவங்க ஞாபகமாகவே சுற்றிட்டுருக்கான். சும்மா ஸ்லைட்டாக கண்ணை காட்டினாலே போதும், தலை சுற்றி கீழே விழுந்துருவான். இதெல்லாம் அப்படியே லைஃப் ஃபுல்லாக நம்ம காலை சுற்றிட்டே இருக்கிற கேஸு. ரொம்ப லக்கு இருந்தால் தான் கிடைக்கும். வெளியிலையும் ஆம்பளைங்க இருக்கானுங்களே, ராட்சசனுங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி மிஸ் பண்ணீங்க? எனக்கு எப்போ இப்படி ஒருத்த மாட்ட போகிறானோ? பீரியட்ஸா? ஆமாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுவேன்? வந்துருச்சு, அவ்வளோதான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வா, வேணும்னா ஊருக்கு போகலாம். யூ என்னை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? உனக்கு வேணும்னா கூப்பிடுவ, வேணாம்னா கழட்டி விடுவ. என்னடி கேம் ஆடுறியா? இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. நிஜமாவே பீரியட்ஸ் வந்திருக்கான்னு? என்ன இருந்தாலும் நான் முதல்ல தூக்கி போட்டு கேஸ் தானே நீ? அப்போ இருந்த அறிவு இப்போ இல்லை பாரு எனக்கு. திரும்பி வந்து ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா மாற்றி மாற்றி அலையவா வைக்கிற. எவ்வளோ செலவு பண்ணிருப்பேன் இந்த ட்ரிப்புக்கு. போ, ரூமை விட்டு வெளியே போடி. அட்லீஸ்ட் I'll jerk off and sleep. இப்போ சொல்கிறேன்டி, எனக்கு சென்னையிலேயே 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஏதோ பெருசாக ஆடுறியே, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் உன் பின்னாலேயே சுற்றினேன். ரிங்கு வேணுமா? ரிங்கு இந்த ட்ரிப் முடிச்சுட்டு உன்னை தூக்கி போகிறது தான் ஐடியா. இப்போ அதுக்கு அவசியம் கூட இல்லை. கிளம்பு. அதான் பிரபுன்ற பண்ணி சுற்றிட்டே இருக்குல்ல, போய் அது கூட சேர்ந்துக்கோ. காலம்தான் பதில் சொல்லும். ஓர் மாலை நேரத்து மயக்கமா உன்னை நான் இழந்தேன். இருளில் தெரியும் வெளிச்சமாய் உன்னுள்ளே நான் இருப்பேன்.
நானே உன்னை தத்தெடுப்பேன், நீ மீண்டும் வர காத்திருப்பேன், என் மேல் சாய தோள் கொடுப்பேன், உன் தோழன் போலே நான் இருப்பேன். தேயாதே என் நிலவே, சாயாதே என் மலரே, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் மனம் காயப்படும், ஆயிரம் காலத்து பயிரா காலம்தான் பதில் சொல்லும். ஓர் மாலை நேரத்து மயக்கமா உன்னை நான் இழந்தேன், இருளில் தெரியும் வெளிச்சமாய் உன்னுள்ளே நான் இருப்பேன். மனு, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, லூசு மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை லவ் பண்ண, உன்னை மிஸ் பண்ண. என்னோட ஈகோ திமிரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி நீ தான் என் லைஃப்னு முடிவு பண்ண. ஃபர்ஸ்ட் டைம். ஏன் எல்லாத்தையும் கெடுத்த? ஏன் என்னோட கனவு எல்லாத்தையும் நாசம் பண்ண? அப்படியே மெதுவா ரொம்ப அழகா 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இந்த பழம் போன செக்ஸ் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ல தானா நடந்திருக்குமே. அவசரப்பட்டு என் மனசையே கொளுத்திட்டியேடா பாவி. இப்ப நான் பொண்ண மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உன் இன்னசென்ஸ், முட்டாள்தனம், என் மேல காமிச்ச லவ், அக்கறை, பொசசிவ்னஸ் அப்பப்போ நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. சரி, லைஃப் இப்படியே போகட்டும் நினைச்சா நீ வந்து நிக்கிற. எனக்கு மூஞ்சிய பார்த்தாலே அந்த ரேப் தான் ஞாபகத்துக்கு வருது. உடம்பெல்லாம் நடுங்குது. பயங்கரமா கோவம் வந்து அப்படியே உன் கழுத்தை நடிச்சு கொல்லணும்னு தோணுது. என்ன பண்றேன்னே தெரியாம இவனை கூட்டிட்டு வந்த இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற. இது என்ன சாபமோ? நீ எல்லாமையும் வருத்தமா இருக்கு. நீ இருந்தாலும் நான் என்னதான் பண்ணுவேன்? சில தப்பு அப்படிதான், ஒரு வாட்டி பண்ணது தான், மன்னிப்பே கிடையாது. நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணாலும் எவ்வளோ உன்னை துரத்துனாலும் இந்த ரேப்பு மனசுக்குள்ளேருந்து போகாதுல்ல. என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அந்த மிருக ஞாபகம் தான் வரும். 2 பேரும் ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நான் உன்னையே நினச்சி பைத்தியமாக சுற்றுறேன். உனக்கும் இன்னும் என் மேலே இருக்கிறதுனால வேறு யார் கூடயும் செட் ஆகாமல் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க. இதில் கடவுள் நம்ம எவ்வளோ பிரிஞ்சு போனாலும் இழுத்துட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சிடுறாரு.
இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நான் பண்ண பாவத்துக்கு நான் சீரழிய வேண்டியது தான். நீ நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. குத்து, கொன்னுடு. இவ்வளோ நாளாக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கோலை தைரியம் வரல. உன்னால முடியும். அந்த ரேப், நீ அல துடிக்க துடிக்க உன்னை நாசம் பண்ணனே, அதெல்லாம் நினச்சிக்க, தன்னால் நடக்கும். இப்பெல்லாம் சரியாக இருக்கும் பாரு. நான் ஒரே ஐடியா போயிட்டேன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி வரும். டைம் ஆக ஆக அதெல்லாம் காயத்தையும் மாற்றிடும். ஓகே? நான் சொல்லலை, எனக்கு மனசு முழுக்க அப்படியே நிம்மதி பரவுது. சுகமா இருக்கு. இப்போவும் என் கண் முன்னால நீ மட்டும்தான் தெரியுற. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி சுத்தி அழகா ஒயிட் லைட்ஸ், கிளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வருது. தேவதை மாதிரி பக்கத்துல நீ இருக்க. சிரிக்கிற. எனக்கு இது போதும். நான் வேற எதுவும் பார்க்க வேணாம். போதும். இன்னும் 2 வச்சுக்கோ. போதுமா? ஏன் நல்லா இல்லையா? போ, இன்னும் 4 ரொட்டி கொண்டு வா. ஐயோ, வாயில வைக்க முடியல. எப்படி சாப்பிட போறேனோ.